சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ஈஸ்வரி அவங்களுடைய பொண்ணுக்கிட்ட என்னன்னு சொல்கிற ஆமாம்மா அவள் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தா ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாளோன்னு தோணுது, நம்ம போய் பார்க்கலான்றாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு எத்தன்றாங்க, நீ கொஞ்சம் தள்ளு தமிழ்ச்செல்வி இப்படி வான்றாங்க. என்னாச்சு இப்படி வான்னு சொன்ன தமிழ்ச்செல்வின்வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வருவாங்க. அப்புறம் வயிறெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்னாச்சு, இல்லை இல்லை சும்மா பார்த்தேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஈஸ்வரி கிட்ட வந்து என்னதான் ஆச்சு இது உனக்கு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணை திட்டுறாங்க. அம்மா இல்லைம்மா, அவன் மறைஞ்சிருக்கிறத பார்த்தா ஏதோ அவன் மறைச்சாலோன்னு எனக்கு தோணுதும்மா, டக்குன்னு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ. என்னடி பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னைக்கா இருந்தாலே தமிழ்ச்செல்வி மாட்டுதான் போகிறா, அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாடின்ட்டு போகிறாங்க. அப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் சரியான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க. வேறு என்ன பண்ணுறது, இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்குன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மோகனாக பேசிகிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு சரி விடுங்க அத்தை, அது சரியான நேரத்தில் தமிழ்ச்செல்வியை நீங்கள் காப்பாற்றிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஈஸ்வரி அத்தைக்கு எனக்கு சந்தேகமே வந்திருக்கும், எப்படியோ நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்ட்டு மலர் இவங்கள சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மறைச்ச பொய்யை நினச்சி தமிழ்ச்செல்வியுமே சரி அவங்களுடைய அத்தை மோகனாவுமே சரி அந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.